அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்டாக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் டைரக்ஷன் இருக்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ்ங்க, இது இயர்லி ட்வைஸ் 2 டைம் தான் நான் எடுக்கிறேன் இந்த கிளாஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ். உங்க இப்போ ஒரு இயர்லி வேல்யூலாம் கொடுத்துருப்பேன், ஒரு வேல்யூ ஃபைன் பண்ணி கொடுத்துருப்பேன் 24,850 நினைக்கிறேன். அதெல்லாம் எப்படி வந்தது, எதனால அந்த வேல்யூ எடுத்தா அது அந்த விலைக்கு கீழே இருந்தால் இந்த ஹோல் இயரே மார்க்கெட் டவுன்ல தான் இருக்குன்றதெல்லாம் ஏன் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம். அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த இயரை பையில் இருக்கும், அது கீழே வந்துட்டா செல்லுன்னு சொல்லியிருந்தோம். அதை எப்படி ஃபைன் பண்ணுறது, அப்புறம் வீக்லி மந்த்லி லெவல்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது, எல்லாமே மேக்ஸ். அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக்குக்குன்னு இந்த ஸ்டாக்கு இந்த டேட்ல இருந்து தான் ஏறதா இருந்தால் இல்லை அந்த டேட்ல இருந்து தான் இறங்குறதுனா இறங்கும், அதுவும் நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அது எந்த வேல்யூ என்ன ஏது எல்லாமே நம்மளால ஃபைன் பண்ண முடியும். ப்ரோ ட்ரேடர், எஃப்ஐ ட்ரேடர் எந்த சீக்ரெட்ஸ் அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க, எந்த இடத்துல இருந்து, அது எல்லாமே இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கேட்டிருந்தவங்களுக்கு யாருக்காவது நான் டீட்டெயில் அனுப்புறேனாங்களா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம எதுக்கு வருவோம், இன்ட்ராடே இதுக்கு. இன்னைக்கு ரீட்டைல் ட்ரேடர் நேற்று பாருங்க, இன்னும் ஒரு 9 லட்சம் கான்ட்ராக்ட் பைலே வச்சிருக்காங்க. நேற்று மட்டும் ஒரு ஸ்மால் குவான்டிட்டி செல்லுக்கு மாறி இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் நியூட்ரலா தான் இருக்காங்க. அப்போ என்ன சொல்றாங்க இதுல இருந்து, நான் இந்தியா விக்ஸை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். 15 எபோவ் இருந்தா மூமெண்டம் வேற மாதிரி இருக்கும், ஏற்றம் இருக்கும், பெருசா இருக்கும் வால்டைல். 15 பிலோல இருந்தா அப்படியே இருக்கும், ஒரே டைப்ல எடுத்து ஒரு ட்ரேட் ஃபினிஷ் பண்ணிடும், கொடுத்துரும். அப்போ இந்தியா விக்ஸ் லோல இருக்கும்போது நீங்க இவ்வளவு நாள் எல்லாரும் நீங்க பாத்துருப்பீங்க, இப்போ ஒரு 1 இயரா ஒரு 6-8 மந்த்தா நல்ல மூமெண்ட் இருக்குது, போயிட்டு எல்லாம் ட்ரேட் பண்ணலாமே, ஓடிஎம்ல அது இது. நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம மேக்ஸ் வேல்யூல மட்டும்தான் அது ஓடிஎம் மார்க்கெட்டு பெரிய மூமெண்டா இருக்கட்டும் சின்ன மூமெண்டா எல்லாம் நம்ம வேலை 1 மணி நேரம் மார்க்கெட் ட்ரேட் ஆனாலும் நம்ம வேல்யூல தான் அது ட்ரேட் ஆகும். புரியுதுங்களா? இப்போ மேக்ஸ் நம்ம டைம் வேல்யூ உடைச்சிடும். இப்போ இந்தியா விக்ஸ் லோவா இருக்கும்போது எப்படி ட்ரேட் பண்ணுவோம், அது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அதை பத்தின நான் கிளாஸ்ல இந்தியா விக்ஸை பத்தி டாபிக் எடுத்திருக்கேன். சரி, ரீட்டைல் ட்ரேடர் இவங்க இந்த இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் நியூட்ரலா இருந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு மூமெண்டம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு ட்ரேடு ரொம்ப முக்கியங்க, லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ட்ரேடு அந்த மாதிரி ஒரு ட்ரேடை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பொறுமையா 2 லாக் கிளியர் பிக்சர் இருக்கா அப்போ மட்டும் ட்ரேட் பண்ணி, இல்லையா பண்ணாதீங்க. 24,200 கால் இன்னைக்கு 92 rupees சப்போர்ட் எடுத்தா நிஃப்டி 50 ஏறும், நிஃப்டி 50 ஏறும். அது 92 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா நிஃப்டி 50 இறங்கும். அப்போ அதே போல அது 92க்கு மேல போனாலும் ஒரு வேலையில திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன். இந்த இடத்துல அப்ப இன்னொரு வேல்யூல இன்னொரு டிசிஷன் எடுக்க போகிறது. அதே போலதான் கீழே வந்தாலும் ஒரு வேலையில இருந்து திரும்பணும், ஒரு வேலையில இருந்து, அப்ப இங்க இன்னொரு வேலையில ஒரு டிசிஷன் எடுக்கப்படும். யூடியூப் பாக்குறவங்க இந்த 92 இருக்கும்போது உங்க முடிவெடுக்க டிசிஷன் எதர் அப்பார்ட் ஆகும் யுவர் விஷயம், உங்க டெக்னிக். நீ என்ன வேணா பார்த்துக்கலாம், நம்ம எதுவுமே பார்க்கறது கிடையாது. நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதில்ல, பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கறதில்ல, பேட்டர்ன் பார்க்கறதில்ல, நியூஸ் கேட்கறதில்ல, எதுவுமே கிடையாது. ஆனால் மேக்ஸ் வேல்யூவில் அதுக்கு சம் ரூல்ஸு, எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், எந்த சைக்கிள் ட்ரேடே பண்ண மாட்டோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது ஒரு அடிஷ்னல் டூல். அப்போ மார்க்கெட் மேக்ஸ் படி இயங்குது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம திரும்ப போடுறோம். அதை சார்ந்து படிங்க, உங்க பகுதியில் தெரிஞ்சு யாராவது சொல்லி கொடுத்தா கற்றுக்கிட்டு அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.